சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன் சார். பழம்பெரும் நடிகை காஞ்சனா மேடம் தான். என்ன நடந்தது அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன ஆச்சு? காஞ்சனா அப்படின்னா தமிழ் சினிமாவில் யாராலையும் மறக்கவே முடியாது. காஞ்சனா பற்றி பேசாமல் தமிழ் சினிமா வரலாறு எழுதவே முடியாது. காஞ்சனா யார் அப்படின்னா அவங்க வந்து ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க. 1963 விமானத்தில் போகக்கூடியவங்களே மிகப்பெரிய செல்வர்களாக இருந்தால் தான் போக முடியும். நினைச்சு கூட பார்க்க முடியாது விமான பயணத்தை. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் பண்ண போறேன். அதுல வந்து முத்துராமன் சார் நடிக்க போறாரு. அவருடைய பேரா ஒரு பொண்ணு புதுமுகம் நான் தேடிட்டு இருக்கேன், நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னா அவங்களுக்கு ஷாக்கு. உங்களுக்கு என்ன திறமைன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க ஒரு ரவுண்ட் வருவீங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நீங்க பாருங்க. அப்படி ஒரு நடிகை 100% இன்னைக்கு நடிக்கிற நடிகைகளுடைய ரியாக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் 100% மேல அன்னைக்கே பண்ணியிருப்பாங்க காஞ்சனா. நான் உழைச்ச பணம் எனக்கு கொடுங்கணும் போது சொந்தக்காரவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த சொத்தை நம்ம திருப்பி கொடுக்க கூடாதுங்கிறதுனால காஞ்சனாவுடைய உறவை வந்து முறிச்சுக்கிட்டு காஞ்சனா விட்டே விலகி போயிடுறாங்க. பல சொத்துக்கள், காஞ்சனாவுடைய பல சொத்துக்கள் இன்னைக்கு கோடிகள்ல இருக்கும் மதிப்பு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கையை விட்டு போயிடுச்சு. காஞ்சனா ரோட்ல இருக்காங்க, காஞ்சனா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, காஞ்சனா சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க. எல்லாமே 100% பொய், உண்மை கிடையாது, ரூமர். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருந்தார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன் சார். ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுடைய பழைய வீடியோவை போடுறாங்க. இந்த ரீல்ஸில் கட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க புது வீடியோவை போடுறாங்க. அதில் எல்லாருக்குமே வயசுன்றது மாறும், அவங்களுக்கான அந்த முதுமை அப்படின்றது வரும். பட் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்பொழுது அவங்க எப்படி ஒரு 60-40 வருஷத்துக்கு அப்புறமா இவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அந்த ரீலை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு சார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை காஞ்சனா மேடம் தான். என்ன நடந்தது அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன ஆச்சு? ஏன்னா அத்தனை ஹீரோஸ்குள்ள நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் வந்து சிவாஜி சார் ஆகட்டும், ஜெமினி கணேசன் சார் ஆகட்டும், ஒரு டாப் 5 டாப் 10ன்ற ஹீரோஸ் கூட நடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஹீரோயினுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆச்சு. என்னதான் நடந்தது அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்பகட்ட காலம் எப்படி இருந்தது? அதாவது காஞ்சனா அப்படின்னா தமிழ் சினிமாவில் யாராலையும் மறக்கவே முடியாது. காஞ்சனா பற்றி பேசாமல் தமிழ் சினிமா வரலாறு எழுதவே முடியாது. அவ்வளவு வந்து பண்பட்ட நடிகை, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப வந்து மரியாதையாக பண்பாக எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அந்த ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த ஆணவம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகக்கூடிய ஒரு பண்பாளர் காஞ்சனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். காஞ்சனா பற்றி உள்ள தகவல்லாம் அப்படி தான் இருக்குது. காஞ்சனா யார் அப்படின்னா அவங்க வந்து ஹேர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க. ஹேர் ஹோஸ்டஸ்னா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக சார். விமான பணிப்பெண். விமான பணிப்பெண்ணா இப்ப இருக்கிறது இல்ல, 2026 இருக்கிறது இல்ல. அவங்க வந்து 1963 விமான பணிப்பெண்ணா இருந்திருக்காங்க. 1963 விமானத்துல போகக்கூடியவங்களே மிகப்பெரிய செல்வர்களாக இருந்தால் தான் போக முடியும். நினைச்சு கூட பார்க்க முடியாது விமான பயணத்தை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம்னா விமானம் அப்படி போச்சுன்னா அண்ணாந்து பார்ப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ ஃப்ளைட் மேலே போச்சுன்னா கூட நம்ம கேஷுவலாக ஃப்ளைட் போகுது அப்படின்ட்டு போயிடும். அன்னைக்கெல்லாம் ஒரு விமானம் மேலே பறந்துச்சுன்னா மாடியில் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. விமானம் போகுது, ஃப்ளைட் போகுதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து விமானம்னா ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கும்ல. அந்த காலகட்டத்தில் வந்து விமான பணிப்பெண்ணா வேலை பார்த்தவங்க. விமான பணிப்பெண் அந்த காலத்துல எல்லாம் இப்ப வந்து நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்துல விமான பணிப்பெண்ணா கியூன் மாறி இருப்பாங்க. கியூன்னா ராணி மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய உடை உடுக்கிற அந்த அழகு, அந்த அவங்க வந்து ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எலிகென்ட்டாகவும் இருப்பாங்க. விமான பணிப்பெண்ணாலே பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து விமான பணிப்பெண்ணா வேலை பார்த்தவங்க தான் காஞ்சனா. காஞ்சனா சினிமாவுக்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அது எப்படின்னா டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான் வந்து காஞ்சனா வந்து காதலிக்க நேரமில்லையில் அறிமுகப்படுத்துறாரு. காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய கதை உருவானதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். டாக்டர் ஸ்ரீதர்னா யாராலையுமே வந்து மறக்க முடியாது. எப்படி காஞ்சனாவை பேசாமல் வந்து தமிழ் சினிமாவை வரலாறு எழுத முடியாதோ, அது மாதிரி டைரக்டர் ஸ்ரீதரை பற்றி பேசாமல் தமிழ் சினிமாவை கடந்தே போக முடியாது, வரலாறு எழுதவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் டாக்டர் ஸ்ரீதர். அவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, சுமை தாங்கி, இப்படி வந்து பயங்கரமான அழுத்தமான படங்கள். அதாவது ஸ்ரீதர் சார் படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சே பாரமாக இருக்கும். அந்த அளவுக்கு கனமான கதைகளை எடுத்து அதை வலுவா வந்து தெளிவா வந்து அந்த
அந்த உணர்வுகளை வந்து அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஸ்ரீதர் சார். சுமைதாங்கின்னு ஒரு படம், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த மாதிரி இருக்கும் அந்த படம்லாம். நெஞ்சம் மறப்பதில் நெஞ்சு இருக்கும் வரை ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். அப்படி அழுத்தமான கதைகளை கொடுத்துட்ருக்கிற ஸ்ரீதர் கொடுத்துட்ருக்கிற காலத்தில் ஒரு படம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க. காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஸ்ரீதர் சாரோட நெருங்கி பள்ளித்தோழன் இருந்தவர் பார்த்தீங்கன்னா சித்ராலயா கோபு. சித்ராலயாங்கிறது அவருடைய ஸ்ரீதர் சார் நிறுவனத்தினுடைய பேர், தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பேர். அந்த சித்ராலயாங்கிற அடையாளத்தோட அந்த நண்பர் வந்து கோபு அவர் பேரு. அப்படி சித்ராலயா கோபுவா மாறிட்டார். கூடவே ஸ்ரீதர் சார் டைரக்டராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூடவே வந்து பயணிக்க ஆரம்பிச்சார் ஸ்ரீதர் சாரோட. பிற்காலத்தில் நிறைய படங்கள் அவருமே இயக்கம் பண்ணியிருக்காரு. ஸோ சித்ராலயா கோபு சார் மட்டும்தான் ஸ்ரீதர் சார்ட்ட ரொம்ப உரிமையாக பேச முடியும். வாடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அப்படி வந்து ஏதோ ஒரு படம் வந்து அது மிகப்பெரிய வெற்றி படம், அந்த படத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பீச்சில் வந்து கேஷுவலாக வந்து போய் உட்காந்துட்டு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இரவு நேரம் ஒரு 7:30-8 மணிக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்ராலயா கோபு சார் சொல்லியிருக்காரு, ஸ்ரீதர் எப்போவுமே நம்ம வந்து ஒரு அழுத்தமான படம் எடுக்கிறோம், ஏன் வந்து ஒரு கலகலன்னு ஒரு காமெடி படம் எடுக்கக்கூடாது, ஒரு காதல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காமெடி படம் எடுத்தா என்ன, நீ ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு படம் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸ்ரீதர் சார் சொல்ல, ஆமாம் கோபு நீ சொல்கிறது கூட கரெக்ட் தான், நம்ம எப்போவுமே ரொம்ப உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிற படங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் படம் தான் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உருவாக்குற கதை தான் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லை படத்தை நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் தமிழ் சினிமாவில் அதுக்கு ஈடான ஒரு காதல் படம், அதுக்கு ஈடான ஒரு நகைச்சுவை படம் இது வரைக்கும் கிடையாது. அது 63 நம்ம வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வருஷத்தை தாண்டிடுச்சு. 60 வருஷத்தை தாண்டினாலும் அதாவது நகைச்சுவை படம்னா அதுக்கு பெஞ்ச் மார்க் அப்படின்னா காதலிக்க நேரம்லே தான். அப்படி ஒரு அற்புதமான படம், ஏகப்பட்ட காமெடி. இப்போ அந்த படத்துல நாகேஷ், பாலையா, சச்சு, முத்துராமனு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸ்ரீதர் சார் கேரியர்லேயே ஒரு பெரிய வெற்றி படம். அந்த படத்துக்கு எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா ரவிச்சந்திரன்லேருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முத்துராமனுக்கு ஜோடியாக ஒரு புதுமுகம் போடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஸ்ரீதர் கோபு சாரும் ஸ்ரீதர் சாரும் பேசுகிறாங்க. சரி ஒரு புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் வெந்நீராடை படத்தில். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம முதலமைச்சர் இருக்காங்களே, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை வந்து வெந்நீராடை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் சார் தான். புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல கில்லாடி. அது மாதிரி ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு புதுமுகம் போடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது நிறைய பேர் ஆடிஷன் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போல்லாம் ஃபோட்டோஸ் வந்து கொண்டு வருவாங்க, ஆல்பத்தில் வந்து ஃபோட்டோஸ் கொண்டு வருவாங்க. அப்படி ஃபோட்டோஸை திருப்பி பார்க்கும்போது அவருக்கு மனசு திருப்தியாக இல்லை. நிறைய பேருக்கு நேராக கூப்பிட்டு பார்க்குறாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே திருப்தியாக இல்லைன்னும் போது சரி யாராவது ஒரு நல்ல நடிகை போடுவோம் அமையட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் ஒரு ஹிந்தி படம் வந்து பாம்பேல வந்து ஸ்ரீதர் சார் கமிட் ஆகுது. அந்த ஹிந்தி படத்துக்கு வந்து படப்பிடிப்புக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சாரும் சித்ராலயா கோபு சாரும் ஃப்ளைட்டில் விமானத்தில் பயணம் பண்ணுறாங்க. அங்கே தான் காஞ்சனாவை சந்திக்கிறாங்க. காஞ்சனா அந்த விமானத்தில் ஹேர் ஹோஸ்டஸாக இருக்காங்க, இங்கே அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அதாவது விமான பணிப்பெண்ணோட வேலை என்னன்னா தண்ணி கேட்டால் கொடுக்கறது, வேற ஏதாவது ஒரு சாக்லேட் கேட்டாலோ இல்லை காஃபி டீ கேட்டாலோ கொடுக்குறதா விமான பணிப்பெண்ணோட வேலை. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காஞ்சனாட்ட வந்து தண்ணி தாகமாக இருக்குன்னு ஸ்ரீதர் சார் வந்து ஃப்ளைட்டில் போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவை பார்த்து கேட்டிருக்காரு, கெனை கெட்ட கப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்ரீதர் சார் காஞ்சனாட்ட. அவங்க சொல்லியிருக்காங்க தண்ணி வேணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா தமிழ் தெரியுமா உங்களுக்கு, தமிழ் பெண்ணா நீங்கள் அப்படின்னு. இல்லை சார் தமிழ் நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு பேசிட்டு அப்படி போயிட்டாங்க. மறுபடியும் இங்கேயும் எங்கேயும் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சித்ராலயா கோபு சார் இருக்காரு. அவர்கிட்ட ஸ்ரீதர் சார் கேட்டுக்காரு, ஏப்பா இந்த பொண்ணு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஹீரோயின் முத்துராமன் பேர் வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்குமா பாரு. ஹேர் ஹோஸ்டஸ்னால் அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறும். ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் படத்தில் கதாநாயகியாக வந்திருக்காங்கன்னா அதுவே ஒரு பப்ளிசிட்டி ரீச் தானே, அந்த மாதிரி பப்ளிசிட்டியாக மாறும் பாரு அப்படின்னு சொன்னோன்னா பார்த்துருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்கலாம், வேணான்னா போட்டோம், கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நான் தான் டேரக்டர் ஸ்ரீதர் அப்படின்னா அப்போதான் அவங்களுக்கே தெரியுது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் அவரை தெரியல உங்களுக்கு நேரில் பார்த்து. நீங்கள் தான் டேரக்டர் ஸ்ரீதரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்மா நான் தான் வந்து டேரக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு.
அப்படியா சார், நான் உங்கள் படங்கள்லாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கிறேன் சார் அப்படின்னா. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷமா. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பண்ண போகிறேன். ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி சப்ஜெக்ட், லவ் இருக்குதுல்ல. அதில் வந்து முத்துராமன் சார் நடிக்க போகிறாரு. அவருடைய பேரா ஒரு பொண்ணு புதுமுகம் நான் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னோடனே அவங்களுக்கு ஷாக்கு. சார், நான் ஏர் ஹோஸ்டஸாக இருக்கேன், இதுக்கு படிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அது இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பெரிய தொழிலதிபர், அவர் தொழில் நஷ்டமாயிருச்சு, அதனால தான் நான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கேன். நான் தான் என் குடும்பத்தையே காப்பாற்றணும், அதனால் இது வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேணாமா, ஒரு 30 நாள் மட்டும் லீவ் போட்டு வாங்க, படத்தில் நடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த வேலைக்கு வந்து வேலை பாருங்கள், ஒரு படத்தில் நடிங்க, எனக்காண்டி நடிக்கிறீங்களான்னு யோசனை பண்ணிட்டு சொல்கிறேனே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இப்பயே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், நான் நடிக்கிறேன்ட்டாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா வந்து காதலிக்க நேரமில்லையில் வந்து நடிக்க வைக்கிறார் ஸ்ரீதர் சார். தமிழ் சினிமாவில் ஹீரோயினா வராங்க. தமிழ் சினிமாவில் முதல் படம் காதலிக்க நேரமில்லை நடிக்கிறாங்க. அந்த படம் நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப்ல இருக்குது. சரிங்க சார். அந்த படமே சூப்பர் படம், பின்னி எடுக்கும் காமெடி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படம்? இல்லை சார். நீங்கள் பார்க்கலையா? பாருங்க அந்த படத்தை. காதலிக்க நேரமில்லையெல்லாம் பார்த்தே ஆக வேண்டிய படம். அப்படி ஒரு காதல் கடை, லட்டு மாதிரி இருக்கும் படம். அதில் வந்து காஞ்சனாவுடைய கேரக்டரு முதல் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ யதார்த்தமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சாங் பயங்கர ஹிட்டு, விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு ஒரு சாங் பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் காஞ்சனாக்கு. அந்த படத்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் காஞ்சனா மறுபடியும் கூப்பிட்டு வருவார் அவர் ஆஃபீஸ்க்கு. காஞ்சனா போகிறாங்க, என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்கம்மா அப்படிங்கிறா. தேங்க்யூ சார், நீங்கள் தான் நடிக்க வச்சு. ஆமாமா அப்படின்னா, உங்க பேரை நான் மாத்தி வைக்க போறேன் ஸ்கிரீன்ல அப்படிங்கிறாங்க. காஞ்சனாவுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னா வசுந்தரா தேவி. பேர் காஞ்சனா கிடையாது, வசுந்தரா தேவி தான் அவங்க பேரு. உங்க பேர் நான் மாத்தி வைக்க போறேன், காஞ்சனான்னு வைக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. சார், நான் என் பேர் வசுந்தரா தேவி, அதே பேர்ல இருக்கட்டும் சார், நான் என்ன சார் எதுக்கு சார் பேரை மாத்துறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லம்மா, வைஜெயந்தி மாலான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவும் நடிகை, அவங்க வந்து வசுந்தரா தேவி அவங்க பேரு. உங்க பேரும் வசுந்தரா தேவின்னு வச்சா ரெண்டும் யாருன்னு கன்ஃபியூஷன் வரும், அதனால உங்க பேரை காஞ்சனாவா நான் மாத்துறேன் அப்படின்னு இருக்காரு. அப்பா அவங்க சொல்லியிருக்காங்க காஞ்சனா வசுந்தரா தேவி. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சார், நான் இந்த ஒரு படத்தோட போறேன். என்ன சார், ஒரே ஒரு படம், அது எந்த பேரா இருந்தா என்ன, தொடர்ந்துன்னா நான் படத்தில் நடிக்க போறேன், என் பேரே போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீதர் சார் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்ன திறமைன்னு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து நீ இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஒரு ரவுண்டு வருவீங்க. நீங்கள் ஒரு சூப்பர் ஆர்டிஸ்டாக வருவீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், உங்களை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனால் உங்கள் மார்க்கெட்டே வேறு, உங்களோட லெவலே வேறு, யாரும் உங்களை மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களே நினச்சா கூட இந்த சினிமா விட்டு போக முடியாது. ஏர் ஹோஸ்டஸ் வேலையெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ரிசைன் பண்ணிவிட்டு நடிக்க வந்துடுவீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? நிஜமாதம்மா பேரை மாத்திர அப்படின்னு சொல்லி அப்படி வச்சே தான் காஞ்சனா. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாரோடையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாஜியோட நடிக்கிறாங்க, எம்ஜிஆரோட நடிக்கிறாங்க, ரவிச்சந்திரன் நடிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிற அன்னைக்கு ஜெமினி கணேசனோட நடிக்கிறாங்க, அன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார்ஸோட எல்லாம் நடிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ்லாம் ராணி மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க நிஜமாவே வந்து ராணியாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த படம் யூடியூப்ல இருக்கான்னு தெரில, தெலுங்கு படம் ஆக்சுவலி, ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம்னு ஒரு படம். அந்த படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா அப்படிங்கிற ஒரு ராணி கேரக்டரில் காஞ்சனா நடிச்சிருக்காங்க. இந்த தகவல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட வந்து உதவியாளராக வேலை பார்த்தார். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஸ்ரீதர் சாரோட அசிஸ்டண்டா வேலை பார்த்தார் எங்க அப்பா. எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உத்தரவின்றி உள்ளேவான்னு ஒரு படம், அதுவும் ஸ்ரீதர் சாரோட தயாரிப்பு. அதுல எங்க அப்பா வந்து உதவியாளரா வேலை பார்த்தாரு. அதுல காஞ்சனா நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பழக்கம் ஏற்படும் போது அதான் அந்த காஞ்சனாவோட அந்த படம் நான் பேசும்போது பாத்தீங்கன்னா சிவந்தமன் ஒரு படம், அதுலயும் காஞ்சனா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம்லாம் எங்க அப்பா உதவியாளர் வேலை பார்த்திருக்காரு. அப்போ வந்து காஞ்சனாவோட எங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம். அதாவது ஒரு நடிகை அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசுவாங்கல்ல, அடிக்கடி பேசுறது போறதுன்ற நல்ல பழக்கம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எங்க அப்பா என்கிட்ட சொன்னது, அதாவது வந்து இந்த படம், இந்த கிருஷ்ண அவதாரம் படத்துல சத்யபாமாங்கிற கேரக்டர்ல அப்படியே அச்சு அசல் ஒரு ராணி எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்களாம், அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். அவங்க டிவியில் வந்து அந்த காலத்தில் அவங்க பாட்டெல்லாம் போடுவாங்க. அதாவது ஒரு பாட்டு அதே ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் இன்னொரு படம் வருது சிவந்தமன். அதில் பார்த்தீங்கன்னா பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அப்படின்னு ஒரு சாங்கு, போய் பாருங்க, அதுவும் யூடியூப்ல இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா, இது காஞ்சனா பற்றி நீங்கள் திடீர்னு கேட்டீங்க,
அந்த காஞ்சனா அப்படிங்கிறவங்கள பற்றின தகவல்லாம் வந்து இருக்கணும். சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் அங்கங்கே ஒரு பதிவு பண்ணணும். நம்ம அந்த பதிவு பண்ணுறோம் அப்படின் போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெட்டர்ன் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ அருமையான நடிகை. அந்த சிவந்தமன் பாட்டில் அந்த படத்தில் அந்த பாட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து வந்து காஞ்சனா வந்து நிறைய படங்கள்ல, அதாவது இந்த பாட்டு நான் சொன்னேன்ல, பட்டத்திராணி பார்க்கும் பார்வை, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா, இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. ஜெமினி கணேசன் அண்ட் காஞ்சனா அது வந்து இப்படி ஒரு படகுல வந்து போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அதுல வந்து ஹம்மிங்கோட வந்து காஞ்சனாவும் பாட்ட ஆரம்பிப்பாங்க, ஜெமினி கணேசனும் ஹம்மிங்கோட பாட்ட ஆரம்பிப்பாரு. அந்த பாட்டு நீங்க போய், அதுவும் யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு நடிகை, ஒரு காதல் பாட்டு, அது கொஞ்சம் கூட விரசம் இருக்காது, கொஞ்சம் கூட விரசம் இருக்காது, கொஞ்சம் கூட ஓவரங்க ஆக்டிங் இருக்காது, அந்த உடையிலையோ எதுலேயுமே ஆபாசம் இருக்காது. அவ்வளவு அழகாக அற்புதமாக அந்த பாட்டில் வந்து ஒரு காதல் பாட்டில் ஒரு நடிகை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க. 100% இன்னைக்கு நடிக்கிற நடிகைகளுடைய ரியாக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் 100% மேலே அன்னைக்கே பண்ணியிருப்பாங்க காஞ்சனா. இதெல்லாம் வந்து டிவியில் வந்து போடுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டிவியில் இந்த பாட்டெல்லாம் அப்படி போடுவாங்க, ஒளியும் ஒளியும்னு போடுவாங்க. ஆமாங்க சார். இப்போ வந்து சாலிட் டிவி, டைனரா டிவி, அப்புறம் இந்த ஒனிடா டிவி, ஏதோ நிறைய டிவிலாம் இருக்கும். அப்போ வந்து அந்த டிவியில் ஒளியும் ஒளியும் போடும்போது எங்கள் அப்பா வந்து இந்த பாட்டெல்லாம் வந்தால் இந்த காஞ்சனா பற்றி சொல்லுவார். இவங்க யார் தெரியுமா? இவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ்ஸு, இவங்க வந்து இப்போ விமான பணிப்பெண், இவங்க வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பாங்க, நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், உத்தரவேண்டு உள்ள வாழ, சிவந்த மண்ணிலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அடையாளம் காஞ்சனா அப்படின்னா, ஒரு பெரிய அடையாளம். எம்ஜிஆர் ஒன்று நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் நானியன் பிறந்தேன், அப்புறம் பறக்கும் பாவை மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க முக்கியமாக அவங்க நடித்து சொல்ல வேண்டிய படம் அப்படின்னா பாமா விஜயம்னு ஒரு படம், பாலச்சந்தர் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கண்கள்னு ஒரு படம், ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. தெரியுமா அந்த படம்? சஸ்பென்ஸ் படம் தெரியும் சார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படம் மாதிரி சஸ்பென்ஸ் படம் திருப்பி எடுக்கவே முடியாது தமிழில். அப்படி ஒரு சஸ்பென்ஸ் படம், அப்படி ஒரு த்ரில்லிங்கான படம். அதுலேயும் காஞ்சனா நடிச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே காஞ்சனா நடிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டாக என்னவா இருக்காங்க இப்போது? எதனால் நான் இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு ரீலில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களோட வாழ்க்கை இப்படி மாறிச்சு? அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே மாறல. அவங்க காஞ்சனா இன்றைக்கும் நல்லா தான் இருக்காங்க. காஞ்சனா பற்றி வர்றது தகவல், காஞ்சனா ரோட்டில் இருக்காங்க, காஞ்சனா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, காஞ்சனா சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க, எல்லாமே 100% பொய், உண்மை கிடையாது, ரூமர். ஓகே. ஆனால் காஞ்சனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துச்சு. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வந்த ஒரு தைரியமான பெண்மணி காஞ்சனான்னு நம்ம சொல்லலாம். காஞ்சனா அது ஏன் அப்படி சிக்கல் வந்து காஞ்சனாக்கு வந்துச்சு அப்படின்னா, காஞ்சனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நடிக்கிறாங்க. பாப்புலர், நான் சொன்ன மாதிரி 150 படங்களுக்கு மேலே நடிக்கிறாங்க. இப்படி பிரபலமான நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டே அண்ட் நைட் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. காலையில் அந்த படத்துக்கு போகணும், திருப்பி பெங்களூர் போகணும், திருப்பி அப்போல்லாம் வந்து ட்ரெயின், பஸ்ஸு தான் போகணும் வரணும். அப்படியே பிஸி ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி போய் நடிக்கிறாங்க, இந்த இவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்களுக்கு சம்பளமாக வருது பார்த்தீங்களா, பெரிய தொகை, லட்சக்கணக்கில் வருது. அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் வர தொகைகள், அது நெருங்கிய உறவினர்கள். அதாவது காஞ்சனா பற்றி சொல்லும் போது நெருங்கிய உறவினர்கள், பேர் வேண்டாம், அந்த நெருங்கிய ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர், நான் சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்குங்க. அப்படி காஞ்சனாவோட கூட இருந்தவங்க, அவங்களுடைய பேரில் எல்லா சொத்துக்களும் பதியப்படுது. காஞ்சனா பேரில் எதுவுமே வாங்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கா பேரில், தங்கச்சி பேரில், அக்கா புருஷன் பேரில், சித்தி புருஷன் பேரில், இப்படி 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 சொத்துக்கள் எல்லாமே வேற ஒருத்தவங்க பேர்லேயே பதியப்படுது. பினாமின்னு சொல்லுவாங்க, பினாமி சொத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பினாமி பேர்லேயே பதியப்படுது. எல்லாமே பதியப்படுது. இது எதுவுமே காஞ்சனாக்கு தெரியாது. பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சனாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இல்லை. காஞ்சனா பேங்க் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே பணம் கிடையாது. ஆனா இவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்லயுமே லட்சங்கள்ல பணங்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒரு பேச்சு வருது காஞ்சனாக்கு. அதுவே அவங்க சொந்தக்காரங்க விரும்பல. ஏன்னா காஞ்சனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சம்பாதிக்க மாட்டாங்க, காசு வராது, பணம் முட்டையிடுற வாத்து, அதனால வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி கல்யாணத்தையே தள்ளி போட்டுக்கிட்டே 40 வயசு வரைக்கும் போறாங்க.
அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது அவங்க சொத்துக்கள் எதுவுமே அவங்க பேரில் இருக்கு இல்லை, எல்லாமே வந்து சொந்தக்காரவங்க பேரில் பதியப்பட்டிருக்குன்னு அப்போ தான் தெரிய வருது. இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் சம்பாரிச்சு காசில் இங்கே வாங்கியிருக்கீங்க, இங்கே வாங்கியிருக்கீங்க, இங்கே இடம் வாங்கியிருக்கீங்க, எங்கெங்கேயோ இடங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் உழைச்ச சொத்து, நான் உழைச்ச பணம் எனக்கு கொடுங்கன்னும் போது சொந்தக்காரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொத்தை நம்ம திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால காஞ்சனாவுடைய உறவை வந்து முறிச்சுக்கிட்டு காஞ்சனா விட்டே விலகி போயிடுறாங்க. யாருமே அவங்களுடைய காஞ்சனா சம்பாரிச்சு காஞ்சனா பேரில் சம்பாரிச்ச பணத்தில் வாங்கின சொத்து பணங்கன்னு நகை எதுவுமே காஞ்சனாக்கு இல்லை, யாருமே கொடுக்கல. எல்லாருமே மொத்தமாக ஏமாத்துறாங்க. ஒரு கூட்டமே, சொந்த கூட்டமே வந்து காஞ்சனாவை ஏமாத்துறாங்க. சொந்தக்காரவங்களாலே வீழ்த்தப்படுறாங்க காஞ்சனா. ஸோ அப்படி இருக்கும்போது காஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டம், அதாவது சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. வக்கீல் மூலமாக கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த பணமெல்லாம் நான் சம்பாரித்த பணம், இப்படி சம்பாரித்தேன், இப்படி சம்பாரித்த பணத்தை இவங்ககிட்ட கொடுத்தேன், இவங்க என் பேரில் வாங்காமல் சொத்துக்கள்லாம் அவங்க பேரில் வாங்கி வச்சுட்டாங்க, இதெல்லாம் என்னோட சொத்துக்கள் தான், என் வருமானத்தில் வந்த சொத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து நீதிமன்றம் வழக்கு நடக்குது. 40 வயசில் வழக்கு தொடுத்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 வயசாகி அந்த வழக்கு முடியல. பல சொத்துக்கள், காஞ்சனாவுடைய பல சொத்துக்கள், லட்சக்கணக்கான சொத்துக்கள், இன்னைக்கு கோடிகள்ல இருக்கும் மதிப்பு. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அந்த வக்கீல் வந்து பல வருஷங்களா வந்து வழக்கு நடத்தும் போது 1-2 சொத்துக்கள்ல ஒரு சில லூப் ஹோல் இருந்தது. அதாவது வந்து இந்த சொத்து வந்து இந்த லூப் ஹோல் இருக்கு, இதை வந்து மீட்டரலாம், இந்த சொத்தை மீட்டரலாம், அப்படி இப்படின்னு ஒரு 4-5 சொத்து வந்து மீட்ட முடியும், போராடினா மீட்ட முடியும். ஆனா அந்த போராட்டம் வந்து நீண்ட போராட்டமா இருக்கும். அப்படின்னும் போது சரி பரவாயில்ல, மீட்ட முடியாத விட்டுருங்க, மீட்டதை மீட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன் செட்டி ரோடு இருக்குல்ல, ஒரு பக்கம் ரெசிடென்சி, இன்னொரு பக்கம் அக்காடு ஹோட்டல், பிரிட்ஜு கீழே எல்லாருக்கும் தெரியும், டி நகர்ல அந்த ஜிஎன் செட்டி ரோட்ல மெயின் ரோட்ல, அது வணிகம் இருக்கிற தெரு, வீடு இருக்கிற தெருவே கிடையாது, எல்லாமே ஹோட்டலு ரெசிடென்சியான இடங்கள் இருக்கிற தெரு. அங்க வந்து 8 கிரவுண்ட் ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. அது வந்து வக்கீல் சொல்றாரு, உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு டி நகர்ல ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி ஒரு 4 இடத்துல சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது திருப்பதிக்கு ஒரு தடவை போறாங்க காஞ்சனா. போகும்போது அப்போ திருப்பதி வெங்கடாசலபதியை பார்த்து வேண்டும் போது மனசுலேருந்து டக்குன்னு ஒரு வார்த்தை அவங்க விடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த திருப்பதி, அதாவது இந்த டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கிற 8 கிரவுண்ட் சொத்து இருக்கிறதுலே பெரிய சொத்து, 100 கோடி ரூபா அந்த சொத்துனுடைய மதிப்பு இன்னைக்கு. அது ஒரு கிரவுண்டு 15 கோடி ரூபாய்க்கு போகும். சும்மா தோராயமா பார்த்தா கூட 100 கம்மியாக சொன்னா கூட அவ்வளோ போகும். 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபா சொத்து அது எனக்கு கிடைச்சிச்சு திருப்பி அப்படின்னா வழக்கு வருது. அந்த வழக்கு வந்தோடனே அந்த வழக்கில் கடைசியாக அவங்களுக்கு தீர்ப்பு வரப்போகுது. அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு, கிடைச்சிச்சுன்னா அந்த சொத்தை வந்து திருப்பதிக்கே நான் தானமாக கொடுத்துட்றேன், கோயிலுக்கே கொடுத்துட்றேன், தெய்வத்துக்கே கொடுத்துட்றேன், அந்த சொத்தை மீட்டு கொடுங்க, நான் கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து, எனக்கு இது வரைக்கும் வரல. அவங்க திருமணமே பண்ணிக்கலுங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 84-85 வயசு ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. இந்த சட்ட போராட்டத்தில், இந்த போராட்டத்திலே அவங்க திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை, நினச்சி பார்க்கவே முடியல, திருமணமே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் சொந்தக்காரவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க, எல்லாம் துரோகிங்க தான், ஓடி போயிட்டாங்க. அப்படி வந்து வேண்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த சொத்து காஞ்சனா கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே அது வந்து காஞ்சனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சனாக்கு இந்த சொத்து திருப்பி கிடைச்சிருச்சுன்னு பல செல்வந்தர்கள், மல்டி மில்லியனர், தமிழ்நாட்டில் உள்ளவங்க முக்கியமான இடத்துல பிரதான சொத்து அப்படின்னும் போது அதை வாங்கினா அது மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை எப்படியாவது வாங்கணும், காஞ்சனாட்ட காசு கொடுத்து வாங்குறது தான், காசு கொடுக்காம ஏமாத்திலாம் இல்லை. 100 கோடினா 100 கோடி தரேன், 150 கோடி தரேன், எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிகள் இருந்துச்சு. ஒரு 7-8 பேர் போட்டி போட்டாங்க அந்த சொத்தை வாங்குறதுக்கு. யாருக்கும் பணத்துக்கு அசையாமல் யோசிக்காமல் அது அவங்க சொன்னபடி, அவங்க வேண்டினபடி அந்த சொத்தை வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இனாமாக எழுதி வச்சுட்டாங்க. இனாம் பத்திரம்னு சொல்லுவாங்க, இனாம் பத்திரமா எழுதி வச்சுட்டாங்க, இலவசமாக கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பத்மாவதி தாயார் கோவில் கட்டி இன்னைக்கு அது ஒரு 8 கிரவுண்ட்ல ஒரு பெரிய கோயிலா இருக்கு. மெயின் ரோட்ல ஒரு பெரிய கோயில். அது உருவாகிறதுக்கு காரணம் காஞ்சனா. அந்த கோயிலே அவங்க தானமா கொடுத்த இடம் தான். அந்த அதுல ஒண்ணு சிறப்பு என்னன்னா, இந்த காஞ்சனா வந்து டி நகர்ல தான் இன்னொரு 2-3 கிரவுண்டு கிடைச்சிச்சுன்னு சொன்னல, அது ஒரு கிரவுண்ட் வந்து பில்டர்ட்ட கொடுத்து வீடு கட்டிட்டு அதுல ஒரு 4 வீடு காஞ்சனாக்கு இருக்கு. அதுல வாடகையே 2 லட்சம் காஞ்சனாக்கு வருது. காஞ்சனானா என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நடிகை, முதல்ல நீங்க பாருங்க, ஏரோஸ்டஸா இருந்தவங்க, விமானத்திலே பறந்தவங்க,
எப்படி முன்னாடி விமானத்துல அவங்க அப்பாவும் பிசினஸ் பிசினஸ் மேனு, அப்படியே ஒரு வாழ்க்கை. அப்புறம் நடிகை ஆனதுக்கப்புறம் அது நடிகையுடைய வாழ்க்கை எப்படி, பென்ஸ் கார், அது இது லைஃப் ஸ்டைலே வேற. அதெல்லாம் வாழ்ந்தவங்க இந்த போராட்டம் ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டுட்டோம், நம்ம மீண்டு எழணும் அப்படின்ற ஒரு போராட்டத்திலேயே, சட்ட போராட்டத்திலேயே கல்யாணம் பண்ணிக்காம எதுவும் பண்ணிக்காம இந்த காலம் கிடந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு 85 வயசாச்சு இல்லையா. இப்போ வந்து காஞ்சனா எல்லாத்தையும் துறக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க, ஒரு துறவி மனநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாமே வேணான்ட்டாங்க அவங்க. அது வந்து அவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சேலை தான். ஏவிஎம் சரவணன் சாரோட டெத்துக்கு வந்தாங்க, ஒரு ஆட்டோல வந்து ஷேர் ஆட்டோல வந்து இறங்கினாங்க பார்த்தீங்களா. காட்டன் சாரி, நகைகள் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது, கார் வேணும்னா வச்சுக்க முடியும். அவங்க சொல்லியிருக்காங்க கார் வேணும்னா வச்சுக்க முடியும், ஆனால் வேண்டாம் எனக்கு எதுக்கு காரு, நான் எங்கேயும் போகிறதில்ல, நான் போகிறது அதிகபட்சம் கோயிலுக்கு போகிறேன், இங்கே இந்த கோயிலுக்கு பத்மாவதி கோயிலுக்கு போகிறேன், திருப்பதி கோயிலுக்கு போகிறேன், நம்ம புட்டபூத்திக்கு போகிறேன், இப்படி கோயிலுக்கு தான் நான் வந்து போகிறேன், வேறு எங்கேயுமே நான் போகிறதில்ல, அதனால் எனக்கு எதுவுமே வேணாம். நான் அதாவது என்னுடைய பயன்பாட்டுக்கு நடந்து போக முடியாது, அதனால் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு ஆட்டோவில் அப்படி நான் போயிட்டு நான் வந்துக்கிறேன், எதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி. இந்த ஆடம்பரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆடம்பரமாக வாழ்ந்தவங்க அங்கதான் நீங்க முக்கியமா குறிக்கணும். ஆடம்பரம் அப்படிங்கிறது இன்னைக்கு முற்றிலும் தவிர்த்துட்டு இருக்காங்க. ஒரு முழுக்க ஆன்மீக தேடலோட அவங்க வந்து கோயிலே தான் இருக்காங்க. நீங்க அந்த பத்மாவதி கோயில்ல 4 மணிக்கு போனீங்கன்னா சில நேரங்களில் பார்க்க முடியும். அதிக நேரம் அங்கதான் 4லேருந்து 8 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு அவங்க அந்த பிரார்த்தனையிலே உட்காந்துருப்பாங்க, ஆன்மீக தேடலே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பணத்துக்கெலாம் இன்றைக்கெலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அவங்க 4-5 ஃப்ளாட் இருக்குது, அதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வாடகை வருது, நல்லா இருக்காங்க காஞ்சனா. ஆனால் அது வேண்டாம், பணம் ஆடம்பரம் வேண்டான்னு இருக்காங்க. அதனால் பார்க்குறவங்களாம் காஞ்சனா காசு இல்லை, காஞ்சனா ஏமாந்துட்டாங்க. ஆனால் அது ஒரு மீண்டு வந்திருக்காங்க. ஸோ காஞ்சனாவுடைய அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் தம்பி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது, நல்ல வயசு இருந்து சம்பாதிக்கும் போது, உங்களுடைய செல்வங்களை, நீங்கள் சம்பாதிக்கிற சொத்துக்களை, அது யாரா வேணா இருக்கட்டும், யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது. நான் சொல்றது யாரா வேணா இருக்கட்டும்னா எல்லாரையும் அதில் அடங்கும், யாரையுமே நம்பக்கூடாது. அந்த சொத்து அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது, அதை நீங்க பாதுகாத்து அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துல ஒரு ஜீவனம்சமா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். அதை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அது அதாவது அந்த தோல்வி, அது நான் எதை சொல்றேன்னா, இவங்க அதை எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த போராட்டம்னு ஒன்று இருந்திருக்குல்ல, 40-35 வருஷம் போராட்டம், சட்ட போராட்டம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அதுதான் அது மாதிரி வந்து நம்மளை சம்பாதிக்கிற நேரத்தில் நம்ம சம்பாதிக்கிற சொத்து நமக்குன்னு ஒரு தேவை, அது வந்து எப்போவுமே பாதுகாத்துக்கணும். சொத்தாவோ நகையாவோ பணமாவோ ஒரு சேமிப்பு நமக்கு இருக்கணும், கடைசி காலத்துக்கு நமக்கு. அது வந்து இது காஞ்சனா அவங்களுடைய வாழ்க்கை, இது ஒரு பாடமாக மற்றவங்க நினைக்கணும். இன்னைக்கு இந்த பதிவு, காஞ்சனா பற்றின பதிவு, இதை பார்க்குறவங்க இதை வந்து ஒரு 10% வந்து இது வந்து இது சொல்லியிருக்கிற விஷயங்கள் சரிதான் அப்படின்னு அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு நினைச்சாங்கனாலே நம்ம காஞ்சனா பற்றி பேசுறதுல வெற்றி நமக்கு கிடைக்கும். ஓகே சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.